கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 31வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:31 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இறைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். என் நேசர் என்னுள், அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். யான் பிரியமே ரூபவதி, யான ஆலை தேட ஏன் வசத்தம். யான் பிரியமே ரூபவதி, யான ஆலை தேடம் ஏன் வசத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். யான் நேசர் என்னுடையவரே, அவர் மாவினில் சாய்ந்திடுவேன். யான் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மானவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நிறமே. மானவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நிறமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கோட்டையன் மாநகரிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கோட்டையன் மாநகரிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். இப்ப நம்ம வார்த்தைக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஏசாயா 14வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாசலே அலர், நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்கள் தனித்தவன் அல்ல. இதுதான் ஒரு வசனம். இதுல ஃபர்ஸ்ட் அலருங்கள் வார்த்தையில ஆரம்பிக்கிறோம். வாசலே அலருங்கள். அலருங்கள்ன்றதுக்கு இங்கிலீஷ் வார்த்தையில வெயில் இருக்கு, கிரேக்க வார்த்தை இருக்குது. கிரேக்க வார்த்தை நம்ம பார்க்க போறோம். அலாசோ, அலருங்கள், அலாசோ. காட்டுறதுக்கு ALA, லா
ALAZO 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 அலறுங்கள் வெயிட் ALALAZO ALAZO அலறுங்கள். ரைட். இந்த அலறுங்கள் நீங்க எங்க பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டில் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மார்க் 5வது அதிகாரம் 38வது வசனம் 5:38 நான் வாசிக்கிறேன். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்ததியும் மிகவும் அழுது புலம்புறதை கண்டு பெண் மறைத்திருக்கிறாள், அப்பா இருக்காரு, பிள்ளை மறித்துட்டான்னு உடனே ஒரு அலாசோ நடக்குது. அலாசோ சரி வெளிப்படுத்துறதுல இது போல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போயிடும். அலாசோ புதிய ஏற்பாடு 18வது அதிகாரம் வெளிப்படுத்துதல் 18:9 பாபிலோன் வீழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். 8:18-9 அவளுடைய வேசித்தனம் செய்த செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள் ஆவால் பாபிலோன் வேகிறதை உண்டான புகையை காணும் பொழுது அவளுக்காக அழுது அலசோ அழுது அலசோ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அதை பார்க்கும்போது மத்தேயு 13வது அதிகாரம் 42 வசனம் 13:42 அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அழுகை பற்கடிப்பையும் சேர்த்து அலசோ அப்படின்னு பார்க்கணும். மத்தேயு 11வது அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க, சிறு பிள்ளைகளை போல இருக்காங்க பெரியவங்க, அவங்கள பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சின்ன பிள்ளைகள் எப்படி விளையாடுறாங்க அந்த மாதிரி நீங்க இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 11வது அதிகாரம் 16வது வசனம், இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தி வெளியிலே உட்கார்ந்து தங்கள் தோழர்களை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், உங்களுக்காக அலசோ பண்ணினோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மார்க்கெட் இருக்கும், அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டு வந்துருப்பாங்க, அவங்க வியாபாரத்தில் பிஸியாக இருப்பாங்க. அதில் சென்ட்ரலாக ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அங்கே எல்லா பிள்ளைகளும் அங்கேருந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவங்க எப்படி சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுறத குறித்து ஆண்டவர் சொல்ற அலசோ. சரி, வாசல்களே அலருங்கள், வாசல் கேட். இதுக்கு கேட்டுக்கு ஹீப்ரு எபிரேய வார்த்தை சார். இந்த எஸ் மேல ஒரு ஆரோ இருக்குங்க, சார். எஸ் மேல ஒரு ஆரோ போட்டிருக்கேன் பாருங்க, சா ஏ. அந்த அது ரெண்டையும் இணைத்து வாசிக்கணும், ஏன்னா ஒரு 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 கோடு இருக்கு. சார் ஆர் ஏ ஆர் ஆர் சார் சார் கேட் சார் 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 கிடையாது, சார் உயர்த்தி வாசிக்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து எபிரேய வார்த்தை. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1 வசனத்துல லோத்து எங்க இருக்கிறார்னு லொகேஷனை கேட்டீங்கன்னா, அந்த 2 தூதர்களும் சாயங்காலத்திலே சோதாமுக்கு வந்தார்கள். லோத்து சோதாமின் வாசலிலே, கேட், சோதாமின் சார் சார் இங்கிருந்து சார். நெகமியா பார்ப்போமா, 6:04 நெகமியா 2வது அதிகாரம் 8வது வசனம், தேவாலயத்தில் இருக்கிற அரசின் கதவு வேலைக்கும் அரசின் சார்
இன்னொரு காட்டுறேன் உங்களுக்கு. எரேமியா எடுத்துக்கோங்க, 7வது அதிகாரம் 2வது வசனம். இது ஒரு ஹீப்ரு வேர்ட். எரேமியா 7வது அதிகாரம் 2வது வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று, அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேள்வி. ஒரு கூட்டத்தார் இருக்காங்க, ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க, கர்த்தருடைய சாருக்குள்ள. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், சிம்சோன் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்துல என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பவரை காட்டுறாரு. அங்க அந்த ஊருக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு பெரிய கதவு இருக்கும். அந்த கதவை அவன் கையாலேயே பேத்துறான். பேத்துக்கிட்டு கீழெல்லாம் போட மாட்டார். அவர் பவரை காட்டுறதுக்கு ஒரு மலை மேல அதை தூக்கிட்டு நடந்து போவார். அது சார். சரி, 3வதாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது அதிகாரம் வாசலை காமிச்சிட்டேன், அலறதை நான் காமிச்சேன். நகரமே, சிட்டி. இதுக்கும் ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது, ஈர். ஈர், ஈர், IR, ஈர். ஆய் மேல ஒரு ஆரை போட்டிருக்கேன், ஆர் போட்டிருக்கேன், ஏர். அது இன்னொரு வார்த்தையும் சேர்த்துல இருக்கேன். இந்த நம்ம தியானிச்சதாக்கா. இன்னொன்று பார்க்குறோம், ஹ சார். HA மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், ஹ சார், ஹ சார். HA மேல ஒரு கோடு, SEE மேல ஒரு கோடு, ஆர், ஹசார், ஏர், ஹசார். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்வேல்ட், அதாவது சுத்தி கோட்டை இல்லாத பட்டணத்துக்கு பேரு ஹசார். ஈர்ங்கிறதுக்கு டவுனாவும் இருக்கலாம், வில்லேஜாவும் இருக்கலாம். இந்த ரெண்டுமே சேர்த்து உபாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 3:5. அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதிலும் வாசல்களால தாழ்பால் விட்ட அரணான பட்டணம். அரணான பட்டணம் அன்றி மதில் இல்லாத பட்டணங்கள் அணுகும். மதில் இல்லாத பட்டணத்துல நம்ம உங்களுக்கு நான் சொன்னேன், ஹசார். ரெண்டுமே இந்த ஒரு வார்த்தை. மதில் உள்ள பட்டணம், மதில் இல்லாத பட்டணம், வில்லேஜ். இந்த பட்டணத்துல ஃபர்ஸ்ட் முதல் லேவியராகம் எடுத்துக்கோங்க. லேவியராகமம் 25வது அதிகாரம் 29, 25, 29. ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால், ஒரு பட்டணம் சுத்தி காம்பவுண்ட் வால் இருக்கு, அதை அவன் வித்தானா ஒரு வருஷத்திற்குள் அதை மீட்டுக் கொள்ளலாம். ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் அந்த வீடு தலைமுறை தோறும் வாங்கினவனுக்கே உரிமை மாறி. மதில் சூழப்படாத கிராமம் 31. மதில் சூழப்பட்டதுக்கு 2ஆக டிவைட் பண்ணிடுறாங்க. ஒன்னுக்கு ஏர், ஹெசார். வில்லேஜ் மதில் இல்லாத பட்டத்திற்கு ஹெசார். முதல் முறையாக நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 17வது வசனம். காயின் தன் மனைவி யாரிந்தான், அவள் கர்ப்பவதியை ஏனோக்கு பெற்றான். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திற்கு தன் குமாரனுக்கு ஏனோக்குடைய பெயரை இட்டான். இது ஒரு பட்டணம். சரி, 4வதாக நம்ம பார்க்க போறோம், அது கரைந்து போகிறது. மெல்ட். 31. வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவை நீ முழுவதும் கரைந்து போகிறாய். ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு, அதை தூக்கி வெளியே வைக்கிறீங்க, அதனால கரைஞ்சு போயிடும். இதுக்கு கிரேக்க வார்த்தை டெக்கோ. டெக்கோ, டெக்கோ, TEKO. மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், ஓ மேல ஒரு கோடு. டெக்கோ,
TEKO, டேக்கோ, மெல்ட். 2 பேர் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல இந்த டெக்கோ, வானம் பூமி எல்லாம் அப்படியே கரைஞ்சி ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சி போயிடும், புகையா போயிடும். சரி, கடைசியாக புகையை பார்க்க போறோம். வடக்கே இருந்து புகை காடாய் வருகிறான். புகை, இதற்கு கேப் நோஸ், கேப் நோஸ், கேப் நோஸ், இதுவும் கிரீக் வேர்ட். கேப் நோஸ், KAPNOS, கேப் நோஸ், கேப், KAP, கேப் நோஸ், கேப் நோஸ், கேப் நோஸ், கேப் நோஸ். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஒரு தீர்க்க தரிசனத்தை பேதுரு விளக்குறாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் உயரே வானத்திலே அற்புதங்களும், தாளே பூமியிலே ரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுறது. புகைக்காடாகிய கேப் நோஸ். சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் அலறுங்கள். வாசலே அலறுங்கள். இந்த அலறுங்கள் ஒரு பின்னணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 13வது அதிகாரம் 6வது வசனம். இது ஒரு நாள். ஏசாயா 13வது அதிகாரம் 6வது வசனம். அலறுங்கள், சேம் அலறுங்கள். ஒரு காரியம் வருது, ஒரு பண்டிகையில சந்தோஷம் இருக்கும், ரிஜாய்ஸ். ஆனா அன்றைய கோபம் வர்றதுனால அது கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். மகா சங்காரம் வந்து அழிவுங்க. நம்முடைய ஆண்டவருக்கு 2 குணாதிசயங்கள் இருக்கு, பல இருக்குது. நான் 2 மட்டும் சேர்த்து சொல்றேன். ஒண்ணு, அவருடைய நிழலுக்குள்ள இருக்கும்போது ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 91வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் அதை தியானிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் மெசேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பேன். யார் யாரெல்லாம் அந்த நிழலுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். நிழலுக்குள்ள இருக்கும் பொழுது ரிஜாய்ஸ். ஆனா நிழலை விட்டு தூரமா போய் கர்த்தருடைய நாளை நீங்க ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு நிலைமை வரும்போது, சரி, இதுல ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கர்த்தருடைய நாள் ஒரு கூட்டத்திற்கு, ஆனா நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர். நமக்கு கிறிஸ்துவின் நாள். கர்த்தருடைய நாள் உலக மக்கள் எல்லாம் இருக்கும், நம்ம கிறிஸ்துவனுடைய நாள். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 11வது வசனம். பிலிப்பியர் 1:11. நீங்கள் கிறிஸ்துவனுடைய நாளுக்கென்று துப்புரவாகவும் இடரலற்றலாகவும் இருக்க வேண்டும் என்கிறேன். கிறிஸ்துவனால அவர் சந்திக்கப்படுறபடி இது 2 முக்கியமான கண்டிஷன். சரி, இது முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, அலர்றது குறிப்பு என்னன்னா 16வது அதிகாரம் ஏசாயா 16:7. ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள், எல்லாரும் ஏகமாக அலறுவார்கள். காக்தோஸ் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதே என்று அவர்களுக்காக பெருமூச்சு விடுவார்கள். மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுகிறார்கள், எல்லாரும் சேர்ந்து அலறுகிறார். காரணம், கர்த்தருடைய நாள். அவங்க எதிர்பார்க்கிறேன். ஏசாயா மூலமாக பல எச்சரிப்புகள் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா கர்த்தருடைய நாள்ல வரும்போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் அவங்களை விட்டு போயிருது, அலறலாக மாறுகிறது. ஒரு அழைப்பை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அழைப்பு அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அழைப்பை பார்ப்போமா? எரேமியா 1வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு அழைப்பு இருக்குது. இதோ நான் வடக்கே ராஜ்யங்களில் இருந்து, இதே வடக்கத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். திரும்ப இந்த வடக்க உங்களுக்கு காமிச்சிறேன். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறார்.
அதே வடக்குல இருந்து வருகிறத இங்க எரேமியா அதை அழகா காட்டுகிறார். 1வது அதிகாரம் 15 இதோ நான் வடக்கே ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமில் உள்ள ஒலிமுக வாசலுக்கும் அதை சுற்றிலும் இருக்கிற எல்லா விரோதமாகவும் யூதா எல்லா பட்டணங்களும் வைப்பான். ஒலிவமுக வாசல்ங்கிறது என்னன்னா ராஜாக்கள் உட்கார இடம். இப்ப எதிரி வந்து அவன் சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவன் மூலமாக ஒரு சிக்ஷை எருசலேம் வருகிறது. அதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது அதிகாரம் 13வது வசனத்துல அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த அலறலுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லை, நாங்களாவே விக்கிரத்துல போயிடுவோம். அதனால அந்த எரேமியா வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவுக்கு ஒரு கடவுள், ஒரு ஊருக்கு ஒரு கடவுள்னு சொல்லி இவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஆண்டோடைய கோபம் வந்து அதை அலறலாக மாற்றுக்கிறது. மொத்தமே ஆண்டவர் வந்து ஒரு பலன் கொடுப்பார். செய்கைகள் தக்க பலன், அவனவனுக்கு உரிய பலன் அவர் கொடுப்பார். வாசிப்போமா? எரேமியா 25வது அதிகாரம் 14 25:14 அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியலுக்கு தக்கதாக, அவர்கள் கையின் செயலுக்கு தக்கதாக பதில் அளிப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க அறுப்பீங்க. நன்மையை விதைச்சா நன்மை கிடைக்கும், தீமையை விதைச்சா தீமை தான் கிடைக்கும். செய்கைகளுக்கு தக்க பலன். ரூத்துல நாம பார்க்கிறோம், போவாஸ் சொல்வார், சர்வ வல்லோடைய செட்டே நிழலிலே வந்து நீ உன் செயலுக்கு தக்க பலன் ஆண்டவர் கொடுப்பார். நீ எனக்கு உன் தேசம் வேண்டாம், என் கடவுள் வேண்டாம், எங்க அம்மா அப்பா வேண்டாம், என் மாமியார் ரூத் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நேசிச்சுட்டு வந்த ஓர்வால் முத்தம் போட்டுட்டு போயிட்டா. ஆனா நீ விட்டாம பற்றி கொண்ட, இதுக்கு ஒரு ரிவார்டு உனக்கு கொடுப்பாரம்மா அப்படின்னாரு. கொடுத்தாரு. நம்ம ஆண்டவர் அப்படித்தாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா செய்க்கு தக்க பலன், எதை விதைக்கிறாயோ அதை ஆண்டவர் அப்படி கொடுப்பார். 14வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 25:16 இந்த உக்கிரமான மதுபானத்தின் பாத்திரத்தை என் கையிலிருந்து வாங்கி குடி, அவர்கள் எல்லாரும் அதிலே குடிக்க கொடு. கையில் இருக்கிற பாத்திரம், இந்த பாத்திரங்கள் ஒரு கேரக்டர். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், அப்படி இல்லாம உங்களுடைய சித்தத்தைப்படி செய்ய நான் ஒத்துக்கொள்ள. அந்த பாத்திரத்திற்குள்ள இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாத்திரம் வேற இந்த பாத்திரம் வேற. ஆனா பாத்திரங்கிறது சேம். உலகத்தின் பாவம் ஆதாம்ல இருந்து நம்ம காலம் வர, நம்முடைய காலத்துல இருந்து உலகம் முடிகிற வர உள்ள பாவங்கள் எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் வச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தை குடிக்கணும். அவருக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். அதுபோல இங்கேயும் நம்ம ஒரு பாத்திரத்தை நீ குடி, மற்றவர்களுக்கும் குடிக்க கூடாது. ஏன்னா இதுதான் செய்கைக்கு தக்க பலன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 18வது வசனத்துல பாருங்க, எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணத்திற்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்கள் இந்நாள் வரை வனாந்தரமும் பாலும் இயற்சியுமாகிய ஈசல் போடுகிற சாபமாக்கி போடும்படி குறிக்கப்பட்டது. சாபம், சாபம். அநேகருடைய குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன். சாபம் வரும்போது அந்த தலைமுறை இல்லாமல் இருப்பாங்க. அது அப்படியே டிஸ்ட்ராய் ஆகிடும். ஒரு தலைமுறை இருக்கும், அடுத்த தலைமுறை இல்லாமல் போயிடும். காரணம் அது சாபம். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்க இருக்கிறோம். எரேமியா 25வது அதிகாரம் 9வது வசனம். 25:9 இதோ நான் வடக்கே இருந்து ஏன் வடக்கே இருக்குன்னு சொல்லி எரேமியா சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒரு ராஜ்யத்தை குறித்து அவர் டைரக்டா சொன்னார்னா இவர் மேல ஒரு பிரச்சனை வரும். சும்மாவே இவரை பிடிச்சி எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்க வேற எங்கேயும் போட்டாங்கன்னு சொல்லி. அதனால அந்த டைரக்ஷன் சொல்லுவாரு. அந்த தேசத்தின் பேர் இப்ப சொல்ல மாட்டார், பேர சொல்லுவார். இதோ வடக்கே இருந்து சகல வம்சங்களையும்
ஏன் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அனுப்பிட்டீங்களா? நேபுகாத் நேச்சாருங்க என் ஊழியக்காரன். ஆண்டவர் ஒரு புறஜாதியான பார்த்து என் ஊழியக்காரன் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்கிறார்னா, அவன் சொன்னான், ஆண்டவர் சொன்னா அவன் கேட்பான். அழைத்து அவருடைய இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இந்த குடிக்கு விரோதமாகவும் சுற்றி இருக்கிற எல்லா ஜாதிக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவர்களை சங்காரத்திற்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாலாக இகழ்ச்சியாக்கிய ஈசல் போடுதலும் நித்திய வனாந்திரமாக செய்வேன் என்று செயல்கிறது. நித்திய வனாந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அழிச்சிட்டா அப்புறம் அங்கே ஒண்ணுமே வர முடியாது. இதுதான் தேவனுடைய கோபம். ஆனால் நாம எதுக்காக காத்துக்கிறோம்? கிறிஸ்துவின் நாள். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவின் நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஒரு கூட்டத்தாருக்கு சாபம் அவர்கள் தலையில் மேல் வருகிறது ஐயா. அந்த சாபம் எங்கள் மேல் வராதபடி நாங்கள் உம்முடைய நிழலிலேயே தங்கியிருந்து எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.